السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்கச் செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை அன்று இறைவன் நம் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்று சொல்லக்கூடிய ஒரு நற்காரியத்தை, அதனுடைய முழு பூரண பயனையும் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கில் நாம் அனைவரும் இங்கு ஒன்று குழும்பி இருக்கிறோம். இத்தகைய புனிதமான நேரத்தில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், இஸ்லாத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவரை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த ஒரு நபர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒவ்வொரு இஸ்லாமியனும் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த நபரை பற்றி கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். நாம் நம்முடைய தாய் தந்தையை அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கை துணையை புரிந்திருக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய நண்பர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்றோமோ இல்லையோ, நிச்சயமாக இந்த ஒருவனை பற்றி நம்மில் பலரும் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை செலுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த ஒருத்தனை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய இம்மை வாழ்க்கையும் நாம் அழகாக அமைத்துக் கொள்ளலாம், நாளைக்கு மறுமை வாழ்க்கையும் நம்மால் சீர்படுத்தி விட முடியும். இப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒருவன் தான் திருமறை குர்ஆனிலும் சரி நபிமொழிகளிலும் சரி ஏராளமான முறைகள் அதிகமாக எச்சரிக்கப்பட்ட ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன், ஷைத்தான்களுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய இப்லீஸ் என்று சொல்லக்கூடியவன். ஏன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில நண்பர்களை பற்றி தெரிந்து கொள்வதை தாண்டிலும் நம்முடைய எதிரியை பற்றி நாம் நிச்சயம் தெரிந்து வைத்திருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நண்பன் நமக்கு உதவியும் செய்யலாம், என்னவும் செய்யலாம். ஆனால் எதிரியினுடைய முழு நேரமும் என்னன்னா, நம்மளை எப்படியெல்லாம் வீழ்த்தி விட வேண்டும், நம்முடைய இம்மையையும் மறுமையும் நாசமாக்கணும்னு காத்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் ஷைத்தான். இந்த ஷைத்தானை பற்றிய ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் இன்றைக்கு பல மக்களிடத்தில் இருப்பது கிடையாது. நம்ம திருமறை குர்ஆனை ஹதீஸை எடுத்து பார்த்தோம்னா ஏராளமான இடங்கள்ல சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஏராளமான விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடி இருக்கிறாங்க. அதிகமாக ஷைத்தானை விட்டு தான் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களிடத்தில் ஷைத்தான் வந்தால் ஃபஸ்தஈது பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவனிடத்திலிருந்து பாதுகாவல் தேடுவார்கள். இறைவா, இந்த விரட்டப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து என்னை நீ பாதுகாத்து காப்பாத்திரு. ஒவ்வொரு நேரத்திலையும் அவன்கிட்ட இருந்து நீங்க பாதுகாவல் தேடிக்கிட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கேட்க சொல்றான், நபியே நீங்கள் கேளுங்கள், மின் ஹமசாத்தி ஷைத்தான், ஷைத்தான்களினுடைய ஊசலாட்டங்களில் இருந்தும் அவனிடத்தில் வருவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இப்படி நிறைய இடத்துல பார்த்தோம்னா ஷைத்தான்ட்ட இருந்து பாதுகாப்பு, விரட்டப்பட்ட ஷைத்தான்ட்ட இருந்து பாதுகாப்பு, உன்னுடைய கோபம் ஏற்படுத்திய ஷைத்தானிடத்திலிருந்து என்னை பாதுகாத்துடுவாயா இறைவா அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருக்கு. இந்த அளவுக்கு எதற்காக இவ்வளவு இடங்கள்ல இறைவனும் இறைவனினுடைய தூதரும் மீண்டும் அவன்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்றாங்க தெரியுமா? இப்ப நம்ம ஒருத்தனை எதிர்த்து போட்டிடுறோம், நமக்கு ஒருத்தன் எதிரியா இருக்கான்னா எப்படி எதிரியாக இருக்கணும்? உலக யதார்த்த அடிப்படையில பார்த்தோம்னு வைங்களே, இப்ப ஒரு மையுத்த போட்டி ஒண்ணு நடக்குது. மையுத்த போட்டி நடக்குதுன்னா அல்ல வெயிட் கேட்டகரி அடிப்படையில அவர்களுக்கான ஆப்போனன்ட் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அண்டர் 80 80 கிலோவுக்கு கீழே உள்ளவங்க, இவங்க எல்லாம் சமமாக இருக்கக்கூடிய போட்டியாளர்கள், இவங்களுக்கு இவங்க தான் போட்டியாளராக அமையணும்.
100 கிலோக்கு கீழே இருக்கிறவங்க, இவங்களுக்குள்ளதான் போட்டியாக இருக்கணும். நாமும் நம்முடைய எதிராளியும் ஒரு சமமான ஒரு நிலையில இருந்து போட்டியிட்டால் தான் அந்த போட்டி நியாயமா இருக்கும். ஆனா நம்முடைய எதிரி எப்படிப்பட்டவன் தெரியுமா? நமக்கு இப்பதான் ஒரு 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு. ஆனா இப்லீஸ் எடுத்துக்கோங்க, எத்தனை வயசு தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்னரே படைக்கப்பட்டவன். ஆதம் நபிக்குலாம் முன்னாடியே வந்துட்டான். ஆதம் நபியை வெளிக்கெடுத்தான். ஆதம் நபியினுடைய காலத்திலிருந்து முஹம்மது நபி காலம் வரைக்கும், நம்முடைய காலம் வரைக்கும் இருக்கிறான். நமக்கு நம்மளை பத்தியே தெரியாது. மனுஷன்னா எப்படி, நம்ம எப்படி வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அதுவே நமக்கு தெரியாது. ஷைத்தான்ட அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இத்தனை வருட கால எக்ஸ்பீரியன்ஸ். மனிதர்களை பத்தி நல்லா தெரியும். அக்கு வேற ஆணி வேற தெரியும். இப்படி இவனை தட்டினோம்னா இப்படி விழுவான், இந்த இடத்துல இதை சொன்னாதான் இதை செய்வான். அனைத்தையும் தெளிவாக புரிந்து வைத்திருப்பவன் ஷைத்தான். இப்படிப்பட்ட ஒரு எதிரியோடு நம்ம மோதிக்கிட்டு இருக்கிறோம் என்கின்ற ஒரு சுதாரிப்பு இல்லாமல் இன்றைக்கு பல மக்கள் இருக்கிறார்கள். இதை தாண்டி ஷைத்தான் எப்படி தெரியுமா? தினந்தோறும் மசூரா செஞ்சுக்கிட்டே இருப்போம். மனிதர்களை எப்படி வழி எடுக்கலாம், இவங்களை எப்படி நரகத்துக்கு தள்ளிடலாம்னு டெய்லி மசூரா நடக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அர்ஷ இப்லீஸ் அலல் பஹர், இப்லீஸினுடைய சிம்மாசனம், அவனினுடைய ராஜாங்கம் எல்லாம் கடலுக்கு நடுப்பகுதியில் இருக்கிறது. கடல்ல தான் அவனுடைய ராஜாங்கமே இருக்கும். என்ன நடக்கும்னா, ஷைத்தான் என்ன செய்வானா, எல்லா ஷைத்தான் கூட்டத்தாரையும் மக்கள்கிட்ட பரவ விட்டுருவான். எல்லா ஷைத்தான் நம்ம இடத்துல வந்துட்டு திரும்ப அந்த ராஜாங்கத்துக்கு போகும், கடலுக்கு நடுவுல போகும். போயிட்டு ஒவ்வொரு ஷைத்தானும் இப்லீஸ்ட சொல்லும், நான் இன்னைக்கு இதை செஞ்சேன், ஒருத்தனை தொழுகை விட்டு நான் கெடுத்துட்டேன், ஒருத்தனை வட்டி வாங்க வச்சுட்டேன், ஒருத்தனை நான் கஞ்சத்தனத்துல ஈடுபட வச்சுட்டேன். இப்படி ஒவ்வொரு தீமையான காரியத்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த சைத்தானுக்கு என்னன்னா, இப்லீஸ் நம்மளை பாராட்டணும். இப்லீஸ் தான் சைத்தான்களுக்கே தலைவன். அந்த தலைவன்ட்ட ஒரு பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா சைத்தானும் போட்டி போட்டு தான் செய்த எல்லாத்தையும் அப்படியே பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்குமா. நான் இதை செஞ்சுட்டேன், ஒருத்தர் இந்த காரியத்தை செய்ய வச்சுட்டேன், நன்மையை விட்டு தடுத்துட்டேன், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்குமா. இப்லீஸ் என்ன பண்ணுவான் தெரியுமா? எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னும் ஆர்வம் ஊட்டுவான். தொழுகை விட்டு தடுத்ததெல்லாம் ஒரு காரியமா, போய் இன்னும் ஏதாவது செஞ்சுட்டு வா. வட்டி வாங்க வச்சது பெரிய காரியமா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, போய் இன்னும் செஞ்சுட்டு வா. மது பருக வச்சது பெரிய காரியமா, எதுவுமே இல்ல, இன்னும் போய் நிறைய செஞ்சுட்டு வா. இப்படி எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டே இருப்பானா. அடுத்து ஒரு ஷைத்தான் வருவானா, அவன் வந்துட்டு சொல்லுவானா, நான் இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்படுத்திட்டேன், ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன், நீ தான் சரியான ஆள், நீ இந்த அப்ப நான் எதிர்பார்த்தாள் வாப்ப வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துக்கு போன கூட கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவானோ. ஏன்னா திருமறை குர்ஆனே சொல்கிறது, அது ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் விளைவிப்பது என்பது கொலையை விட மோசமானது. ஆனா உலக யதார்த்தம் எப்படி தெரியுமா? எதை நம்ம பெருசா நினைப்போம்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தனை நான் கூட்டிட்டு போய் மது பருக வச்சுட்டேன், இதை வந்துட்டு பெரிய காரியமா நினைக்குமா? இல்ல ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு பிரிவினை உண்டாக்கிட்டேன், இதை பெரிய காரியமா நினைப்போமா? ஒருத்தனை மது பருக வைப்பதான் மிகப்பெரிய காரியமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தனை திருடிட்டோம்னா இதைத்தான் மிகப்பெரிய தப்பா நினைக்கிறோம். கணவன் மனைவிக்கு மத்தியில ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டோம்னா அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நாளை பின்ன சரியான அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஷைத்தானினுடைய ஊசலாட்டம் மிக முக்கியமாக அவன் பாராட்டுவது, கணவன் மனைவிக்கு மத்தியில் நீ பிரிவினை உண்டாக்கிட்டியா, நீ தான் சரியான ஆளு. இப்படி எல்லா குழப்பத்தையும் மக்கள் மத்தியில பரப்பிக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட ஷைத்தான் இடத்தில் தான் நாம் மோதி கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கவனத்தோட இருக்கணும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருவருக்கும் ஒரு பேச்சு தகராறு வந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரோஷப்படுறாங்க, அந்த ரோஷம் கோபமாக மாறுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அழகா கேட்கிறாங்க, ஆயிஷாவே உன்னுடைய சைத்தான் உன்ட்ட வந்துட்டானா? ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடியதை பாருங்க, உனக்குன்னு ஒரு சைத்தான் இருக்கா, அவன் உன்ட்ட வந்துட்டானா? உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சைத்தான் இருக்கானா? எனக்குன்னு தனிப்பட்ட முறையில சைத்தான் இருக்கானா? ஆமா இருக்கிறான். அப்ப உங்களுக்கு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சைத்தான் இருக்கானா? ஆமா எனக்கு இருக்கிறான். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனித்தனியா ஒரு சைத்தான் இருக்கிறான். ஷைத்தான்கள் எப்படி ஒரு கட்டமைப்போட இருக்காங்க பாருங்க. டெய்லி மசூரா நடக்குது, என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், யாரெல்லாம் எப்படிலாம் வழி எடுத்திருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷைத்தானை பிரிச்சு கொடுத்து, உனக்கு இவன் பொறுப்புப்பா, நீ இவனை வழி எடுத்தணும், வழி எடுக்கலாட்டி நீ தோத்துட்டு, உனக்கு இவன் பொறுப்பு. 800 கோடி பேர் உலகத்துல இருக்காங்கன்னா 800 கோடி பேருக்கும் ஒவ்வொரு ஷைத்தான் இருக்கிறான். ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து எப்படி செயல்படுறாங்கன்னு பாருங்க. இன்றைக்கு நம்ம ஒரு ஜமாத்தா இருந்து மக்கள்கிட்ட எப்படி நன்மை எடுத்துக்கிட்டு போகலாம், மக்களை எப்படி அரவணைக்கலாம், ஒன்றாக நன்மையின் பக்கம் கூட்டிட்டு வரலாம். நம்ம செய்யற மசூராவை தாண்டி ஷைத்தான்களினுடைய மசூரா மிகப்பெரிய அளவில் இருக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு நாளாச்சும் வீட்டுல உட்கார்ந்து இன்னைக்கு இவ்வளவுதான் நன்மை செஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு சுண்ண தொழுகாம விட்டுட்டோமே, நாளைக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுகணும் இப்படின்னு ஒரு நாளாவது மசூரா செஞ்சிருப்போமா? வாரத்துல ஒரு நாள் செஞ்சிருப்போமா? மாசத்துல ஒரு நாள் செஞ்சிருப்போமா? வருஷத்துல ஒரு நாள் செஞ்சிருப்போமா? செஞ்சதே கிடையாது. நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகணும், நம்ம நரகத்துல இருந்து வெளியே வந்துடணும்ன்ற ஒரு ஏற்பாடு நம்மள்ட்ட கிடையாது. ஆனா ஷைத்தான் எப்படின்னா, எப்படி இவனை விழுக வச்சிடலாம், என்னத்த சொல்லி இவனை நரகத்துக்கு தள்ளிடலாம் என்று நம்மை வழிகெடுப்பதில் மிகவும் கவனத்துடன் இருப்பவன் தான் ஷைத்தான். டெய்லி மசூரா நடந்துகிட்டே இருக்கு. நீங்க நான் இதை செஞ்சுட்டேன்,
இப்படி போயிட்டான், நாளைக்கு இதை செய்வோம், இப்படி வர வைக்கலாம். டெய்லி மசூரா பண்ணி நம்மள்ட்ட வந்துகிட்டே இருக்காங்க, நம்மளை வழிகெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு சரியான சிந்தனை இல்லாமல் நாமும் அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டே இருக்கிறோம். சைத்தானுடைய முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அவனுக்குன்னு பெரிய படைபலம் இருக்கிறது, மிகப்பெரிய படைபலம் சைத்தான்ட்ட இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய படைபலத்தை வச்சிருந்தாலும் அவனால ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது. ரசூலாவே சொல்லும் பொழுது, உங்களினுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான், நீங்கள் பார்க்காத வகையிலிருந்து உங்களினுடைய உள்ளத்தில் தீய எண்ணத்தை ஏற்படுத்துவான். இது ஒன்றுதான் அவனுடைய வேலை. நம்ம சாதாரண நினைச்சிடக்கூடாது, உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறதா ஒரு விஷயமா, அதெல்லாம் நம்ம கடந்து வந்துடலாம் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரசூலா சொல்லும் பொழுது, இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, மனிதர்களினுடைய உடல்ல ஒரு பாகம், ஒரு உறுப்பு இருக்கிறது. இதா சலஹத், அந்த உறுப்பு சீர்பெற்று விட்டால் சலஹல் ஜஸது குல்லு, அந்த ஒட்டுமொத்த உடலும் சீராக அமைந்து விடும். இதா ஃபஸதத், அந்த ஒரே ஒரு உறுப்பு அது சீர்குலைஞ்சு போயிருச்சு, ஒரு குழப்பத்துக்கு ஆளாகி விட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லு, ஒட்டுமொத்த மனித உடலும் பாழாகிவிடும், சீர்குலைஞ்சு போயிடும். அலா தாலிக்கல் கல், அதுதான் உள்ளம்னு ரசூலா சொன்னாங்க. அந்த உள்ளத்தினுடைய பிடியைத்தான் அந்த சைத்தான் தேடிக்கிட்டு இருக்கிறான். உள்ள மட்டும் சீர் அமைஞ்சிருச்சுன்னா நம்ம ஒட்டுமொத்த உடலும் சீர் அமைஞ்சிரும். உள்ள மட்டும் சீர் அமையல, அது குழம்பிருச்சுன்னா ஒட்டுமொத்த உடலும் குழம்பிடும். அந்த உள்ளத்தை குழப்புவதற்கான வேலையில தான் சைத்தான் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கான். இந்த உள்ளத்தை எப்படி எல்லாம் குழப்பிடணுமோ அதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பான். உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அனைத்தையும் சாதிச்சிருவான். அந்த உள்ள கட்டுப்பாடு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நடந்த ஒரு செய்தி, போர்க்களம் நடந்துகிட்டு இருக்கிறது, கடுமையான முறையில போர்க்களம். எல்லா சஹாபாக்களும் தங்களினுடைய பங்கீட முடிஞ்ச அளவுக்கு பங்களிப்பு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு நபி தோழர் தனித்து விளங்குகிறார், எல்லார் கணக்குமே சிறப்பா தெரிகிறார், எல்லாருமே போரிடுறோம்பா. ஆனா குஸ்மான்னு சொல்ற இவர் இருக்கிறாரு, இவர் மட்டும் சிறப்பா போரிட்டுக்கிட்டு இருக்கிறார், எல்லாரிடத்திலும் சென்று போரிடுகிறார், யாரையுமே விட்டு வைக்கல. அன்றைக்கு ஒரு கதாநாயகனாக எல்லாத்தையும் போய் போரிட்டுக்கிட்டு இருக்கிறார். எல்லா சஹாபாக்களும் மெச்சி பேசுறாங்க, இவரை மாதிரி இன்னைக்கு போர் செய்யற ஆளே நம்மளால பார்க்க முடியல, அந்த அளவுக்கு போரிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இவ்வளவு வீர தீரமா அட்டகாசமா போரிடுறாரு. சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, இவர் நிச்சயம் சொர்க்கத்திற்குரியவராகத்தான் இருப்பார். அதுதானே நியாயமும் கூட. ஏன்னா ஜிஹாது செய்யறதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அமல். அவர் போரிட்டுக்கிட்டு இருக்கிறார், திடீர்னு ஒரு அம்பு அங்கிருந்து பறந்து வந்து நம்ம நெஞ்சில குத்திருச்சு, அவருடைய நெஞ்சில குத்திருச்சு, மரணிச்சுட்டாருன்னா ஷஹீத், சொர்க்கவாசி. அந்த அளவுக்கு சொர்க்கத்திற்கு நெருக்கமா போய்கிட்டு இருக்கிறார். சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, இவர் கண்டிப்பா சொர்க்கவாசியா தான் இருப்பாங்க. ரசூலா ஒரே ஒரு எச்சரிக்கை, நீங்க யாரை பத்தி புகழ்ந்து பேசுறீங்களோ அவர் நரகவாசி, அவரினுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க சொர்க்கத்தை ஒட்டி இருக்கு. ஒரே ஒரு சின்ன ஏதாவது ஒரு எதிரிகள் இடத்திலிருந்து வந்த தாக்குதல் அவரை மரணம் அடை செஞ்சிருந்தா ஒரு சொர்க்கவாசி. அவ்வளவு நெருக்கமா இருக்கிறாரு. ரசூலா சொல்றாங்க அவர் நரகவாசி. ஒரு நபி தோழர் பின்னாடி போய் பார்க்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி. போய் பார்த்தால் அவரினுடைய உடல் முழுக்க ஏராளமான காயங்கள். போய் கஷ்டப்பட்டு போரிடுறான்னா சும்மா சாதாரண போய் சண்டை போட்டுட்டு வர முடியாது. போர்க்களத்துல பல அடியை வாங்கினா தான் நம்மளால அடி கொடுக்க முடியும். நிறைய அடியை வாங்கி இருக்கிறாரு, அந்த வலி வேதனை தாங்க முடியல. ஷைத்தான் உள்ளத்துல ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான். இவ்வளவு வலியோட நீ வாழ்றதுக்கு நீ பேசாம செத்துடலாம், நீ தற்கொலை செஞ்சிடலாம், தற்கொலை செஞ்சிட்டீங்கன்னா ஒரே வேதனை முடிஞ்சிடும், வலியை உன்னால தாங்க முடியல, தற்கொலை செய்யின்னு ஷைத்தானினுடைய ஊசலாட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. இறுதியா என்ன செய்யறாருன்னா தம்முடைய போர்வாளை எடுக்கிறார். எந்த போர்வாளால் இவ்வளவு நேரம் இஸ்லாத்திற்காக போரிட்டாரோ, எதிரிகளை துரத்தி அடித்தாரோ அதே போர்வாளை எடுத்து சொர்க்கத்திற்கு அருகில் கொண்டு சென்ற அதே போர்வாள் தரையில நட்டு வைக்கிறார். வேகமாக தம்முடைய மார்பை அந்த வாளினுடைய கூர்மையான பகுதியை நோக்கி செலுத்துகிறார், தற்கொலை செஞ்சிடறார். இந்த ஒரு ஊசலாட்டம் யாரினால் ஏற்படுத்தப்பட்டது? ஷைத்தானினுடைய ஊசலாட்டம் இதுதான். சொர்க்கத்துக்கு கிட்டக போயிட்டார். ஒரே ஒரு ஊசலாட்டம் ஒரு குழப்பத்தை மனதில் ஏற்படுத்துறான். நரகத்தினுடைய படுகொலை நிரந்தர நரகவாதியாக மாறுகிறார். ஆனா இதே மாதிரி ஊசலாட்டத்தை எல்லாத்தையும் ஏற்படுத்திட முடியாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரினுடைய இறுதி நேரம் தொழுகைக்காக நின்று கொண்டிருக்கிறார். பின்னால் நின்ற ஒரு எதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வயிற்றில் கத்தியை வைத்து கிழித்து விடுகிறார். குத்தப்பட்ட நிலையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில விழுந்து கிடக்கிறார்கள். எந்த அளவுக்கு வலி வேதனைனா தண்ணீரை கொடுத்து பார்க்கிறார்கள், அப்படியே வெளியே ஓடுகிறது, ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து ஓடுகிறது. பாலை கொடுக்கிறார்கள், பாலும் ரத்தமும் சேர்ந்து ஓடுகிறது. உடல்ல சேரல, உடல் எல்லாம் வெளியே வந்து ரத்த அப்படியே பெருக்கெடுத்து போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு வலி வேதனை அதிகமா இருக்குன்னு சொல்றாரு, இந்த உலகம் முழுக்க தங்கம் இருந்து இந்த வலிக்கு ஈடாக கொடுக்கணும்னு நினைச்சா கூட நான் கொடுத்துருவேன். உலகம் முழுக்க தங்கம் இருக்கு, இதை கொடுப்பா உனக்கு வலி இல்லை, இந்தாங்க தங்கத்தை வச்சுங்க, எனக்கு வலி இருக்க கூடாது. அந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வலியும் வேதனையும் இருந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மனதில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்த முடியலையே ஷைத்தானால.
இவ்வளவு வழியில எதுக்குப்பா வாழ்ற, பேசாம ஒரே அடுத்துக்கிட்டு நீ தற்கொலை செஞ்சிரு அப்படின்னு சொல்ல முடியலையே. எதனால? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த கொள்கை உறுதி, ஈமான் உறுதி அவ்வளவு வலுவாக இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையில வந்தா ஷைத்தான் வேற பாதையில தெருக்கடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். நம்மளை பார்த்தா ஷைத்தான் குடி கொண்டுருவான், வந்து நம்மால் வந்துட்டான், இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தோமே எல்லாரும் வாங்க நம்மளை தேடி வந்துருவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்கன்னா பார்த்து ஷைத்தானே விரண்டு ஓடுறான். அப்படிப்பட்ட கொள்கை உறுதி, உள்ள உறுதி இருக்க வேண்டும். அவனால செய்ய முடிஞ்சது ஒண்ணுதான், உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்த பார்ப்பான். அந்த ஊசலாட்டத்தை நம்மால் துரத்தி அடித்து விட்டு நம்ம கட்டுப்பாடோட இருந்தோம்னா வேற எதுவுமே செய்ய முடியாது. இல்ல அவன் போடுற சிந்தனைக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆமா ஆமான்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம்னா அவன் வழியிலேயே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஷைத்தானினுடைய ஊசலாட்டத்துக்கு பெரிய உதாரணம்லாம் வேணாம், மிகப்பெரிய ஒரே ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? சும்மா சின்ன அடிப்படையில் பார்த்துக்கிட்டோம்னா, தொழுகையை தாண்டி வேற எங்கேயுமே அவனை தேட வேண்டாம். ஷைத்தான் இருக்கிறாங்க மிகப்பெரிய மூல ஆதாரமே தொழுகையே நமக்கு ஒண்ணு போகும். ஏன்னா தொழுகையின் போதுதான் ஷைத்தானினுடைய ஊசலாட்டம் அதிகமா இருக்கும். வணக்க வழிபாட்டுல இருந்து நம்மளை விரட்டி அடிக்கிற மாதிரி வேற எதுக்குமே செய்ய மாட்டான். உதாரணத்துக்கு நம்ம இப்ப கடையில இருக்கிறோம்னு வைங்களே, கடையில இருந்துட்டு பள்ளிக்குன்னு வருவோம். ஒரே ஒரு காரணம் என்னன்னா, பள்ளிக்கு போவோம், தொழுவோம், ஒரு 4 நன்மையை செய்வோம் அப்படின்னு பள்ளியை நோக்கி வரும் பொழுது நமக்கு ஏராளமான சிந்தனை வரும். இப்படி கடையை அம்போன்னு விட்டுட்டு போறியே, வேற ஆள் இல்லையே, இந்த நேரத்துல 4 கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா என்ன செய்வேன்? 1000 5000 இழந்துட்டு பள்ளிக்கு போறியே, உனக்கு சம்பாத்தி வேணாமா? நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், உங்க அத்தாமாக்கு மருத்துவ செலவுலாம் பார்க்கணும், இதெல்லாம் இல்லாம போயிருமே. அல்லாஹ்வே சொல்லும் பொழுது ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஷைத்தான் உங்களுக்கு வறுமை பற்றி அதிகமாக அச்சுறுத்திக்கிட்டே இருப்பான், உங்களுக்கு வெட்கக்கேடானது ஏவுவான். வறுமையை பத்தி எப்ப அச்சுறுத்துவானோ ஒரே நேரம் நம்ம வணக்க வழிபாட்டுக்கு வரும்போது. பள்ளிக்கு போகாத வியாபாரம் கெட்டு போயிரும். இதே வேற காரணத்துக்காக போறோம் வைங்களே, இல்ல தலை வலிக்குது, உடம்பு சரியில்லை, கடையை லீவ் விட்டு வீட்டுல தூங்கிருந்து சொல்லுங்களே, ஆஹா வியாபாரம் போகுது, அப்ப வரவே மாட்டான். ஒரே நேரம் எப்ப வருவான்னா, எப்பெல்லாம் நம்ம தொழுகைக்காக திரும்புகிறோமோ, இறைவனினுடைய நினைவுக்காக திரும்புகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஷைத்தான் வந்துகிட்டே இருப்பான், வறுமையை பத்தி பேசிக்கிட்டே இருப்பான். போனீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிரும், நாளைக்கே நடுத்தருவுல நின்றுவ என்பதை போன்ற நம்மிடத்தில் பயத்தை மூட்டி கொண்டே இருப்பான் ஷைத்தான். தொழுகையில எடுத்துக்கிட்டோம்னா, தொழுகைக்குனே ஒரு ஷைத்தான் இருக்கிறான், ஹின்சப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான். இந்த ஷைத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? இதா நூதியல் ஸலாத், தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டா விரண்டு ஓடிடுவான். பாங்கு சத்தம் கேட்டாலே அவனுக்கு அலர்ஜி. அல்லாஹ் அக்பர் இமாம் சொல்ல ஆரம்பிச்சாருன்னா ஓட ஆரம்பிச்சிருவான், பள்ளியில இருந்து ஓடிடுவான். பாங்கு சத்தம் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப வந்துருவான், வந்து நோட்டம் விடுவான், யார் யாரெல்லாம் வரா தொழுகைக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பான். திரும்ப இக்காம சொல்ல ஆரம்பிப்பாங்களா, அப்பயும் ஓடிடுவான். ஓடினவன் என்ன செய்யணும்? தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் இக்காம சொல்லி முடிஞ்சோடனே வந்துருவான். வந்துட்டு ஒவ்வொரு நபருக்கு மத்தியிலையும் ஏதாவது சிந்தனையை சொல்லிக்கிட்டே இருப்பான். உதுக்கூர் கதா, இதை நினைச்சு பாரு, இதை நினைச்சு பாரு என்று எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பான். யோசிச்சு பாருங்க, எத்தனை நபர்கள் தொழுகையில ஒரு நேரம் கூட கவனம் சிதறாம தொழுது இருக்கிறோம்? வாழ்க்கையில ஒரு நேரம் தொழுகை நான் கவனம் சிதறாம தொழுது இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? எப்படியாவது நம்முடைய சிந்தனையை சிதற அடிச்சிருவோம், நம்மளுடைய சிந்தனை எங்கேயாவது போயிடும். தக்பீர் கட்டி தொழுதுகிட்டே இருப்போம், எல்லாம் கரெக்டா செஞ்சிருவோம். ஒரு தக்பீர், ஒரு ருக்கு, 2 சஜிதா, அத்தியாயத்தை சலாம் கொடுத்துருவோம். என்ன தொழுதும் தெரியாது. துஹர் தொழுதோமா அசர் தொழுதோமா, தொழுது முடிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய நேரமா இருக்கு. சாயந்தரமா இருக்கு, கண்டிப்பா அசர் தான் தொழுது இருப்போம், அசர் தான். இப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் பலரினுடைய நிலை இருக்கு. தொழுதுகிட்டே இருப்போம், சிந்தனை எல்லாம் எங்கேயோ போகும். ஆஹா வண்டியை சைலாக் பண்ணாம என்னன்னு தெரியலையே, போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்களே, நம்ம வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்களே, என்ன செய்யணும் தெரியலையே, பர்ச வேற வண்டியில வச்சுட்டு வந்துட்டேனே, கடையை ஒழுங்கா கூட்டினா என்னன்னு தெரியலையே, இப்படி சிந்தனை எங்கேயோ போய்கிட்டு இருக்கும். ஆனா தொழுகையில நின்றுகிட்டே இருக்கும். தொழுகையில தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது இமாம் அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சிருவார், ஆமீன் சொல்லுவோம். எப்படி ஆமீன் சொல்றோம்? இமாம் அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சிட்டாரு நினைச்சு ஆமீன் சொல்றோமா? எல்லாரும் ஆமீன் சொல்றாங்க, நம்மளும் சொல்லுவோம் இதுதான் ஆமீன் சொல்ற நேரம். ஒருவேளை இமாம் திரும்ப அல்ஹம்து சூரா ஓதுறாரு, இல்ல ஏதாவது தவறு செய்யறாரு வைங்களே, சுபஹானல்லாஹ் சொல்லி சுட்டி காட்டுற நிலையில இருக்கிறோமா? நமக்கே தெரியாது. ஒரு சில நேரம் குழப்பம் வரும், 4 ரக்காயத்தானே தொழுவணும், இமாம் 5வது ரக்காயத்துக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கே, இல்ல அவர் சரியாதான் தொழுவாரு, நமக்கு தான் சிந்தனை இங்க இல்லையே, நம்ம எங்கேயோ இருந்துகிட்டு இருக்கிறோம் என்று நம்மை நாமே நினைத்துக் கொள்வோம். யோசித்து பாருங்க, எத்தனை நபர்களுக்கு இப்படி சிந்தனை வந்திருக்கு. எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். ஷைத்தானினுடைய ஒரே சிந்தனை என்னன்னா, உங்களை தொழுகையிலிருந்து திசை திருப்பிடும். எப்படி எல்லாம் சொல்லுவான் தெரியுமா? ஷைத்தான் தன்னைத்தானே டேமேஜ் பண்ணிக்குவான். இப்படி ஏதாவது சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நமக்கு ஒரு யோசனை வரும், ஷைத்தான் நம்ம தொழுகையில ஊடால வந்துட்டான், ஷைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எப்படின்னா வழிகடத்த கூட்டிட்டு போயிட்டான். அப்படியே ஷைத்தானினுடைய வரலாறு போயிடும். ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய மறுத்தவன், அதனால அங்கிருந்து அல்லாஹ் அவனை துரத்தி அடிச்சான். இப்படிப்பட்ட ஒரு ஷைத்தான் நம்முடைய தொழுகையெல்லாம் பாழாக்கிட்டானே, அல்லாஹ்ட்ட ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறான், நம்ம எல்லாரையும் வழிகெடுப்போம்னு.
இப்படிப்பட்ட ஷைத்தான் நம்முடைய தொழுகையை பாழாக்கிட்டால் நினைப்போம், இமாம் சலாம் கொடுத்துட்டு எந்திரிச்சு போயிடுவார், நம்மளும் தொழுதட்டும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். இப்படி ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையும் நம்முடைய தொழுகையை நாசமாக்குவதற்கான எல்லா வேலையும் ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம். நமக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு, ஒரு 1008 வேலை இருக்கு. நம்முடைய உடலை பராமரிக்கணும், நம்முடைய குடும்பத்தை பார்க்கணும், தொழுகை ரீதியான இபாதத், இப்படி ஏராளமான இபாதத் இருக்கு. ஷைத்தானுக்கு ஒரே வேலை, 24 மணி நேர வேலையும் நம்மளை வழிகெடுக்கிறது தான். நம்மை வழிகெடுப்பதற்காக எல்லாத்தையும் செய்வோம். 24/7 போட்டோம்னா முழுக்க முழுக்க முழு நேர வேலை நம்மை வழிகெடுக்கிறது ஒன்றை தாண்டி அவளுக்கு வேற வேலையே கிடையாது. எப்படி எல்லாம் தெரியுமா, நம்மள்ட்ட பயான் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஷைத்தான். தொழுதுகிட்டே இருக்கும்போது எதுக்கு இப்படி மாங்குன்னு தொழுகிற, நீ ஃபர்ல தொழுது, வித்ர தொழுது, சுன்ன தொழுது, நஃபில் தொழுது, என்னத்தை நீ சாதிக்க போற? மறுமையில என்ன தெரியுமா, இந்த தொழுகையை வச்சுலாம் உன்னால சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஷைத்தான் நம்மள்ட்ட பயான் பண்ணுவான். நீ மறுமையில வெற்றி பெறணும்னா அல்லாஹ்வுடைய அன்பு தானே முக்கியம், அல்லாஹ்வுடைய கருணை தானே முக்கியம், அதுக்காக நீ போரிடுவியா? என்ன தொழுதுகிட்டு இருக்கிற, தொழுகையில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஷைத்தான் நம்மள்ட்ட சொல்லுவான். நமக்கு தோணும், ஆமா சரிதானே, சரியாதானே சொல்றான். அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய கருணை தானே நமக்கு முக்கியம். யார்கிட்ட எப்படி பேசினா மடங்குவார்களோ அவங்கள்ட்ட அப்படி எப்படி பேசுவான். ஒரு சில நபர்கள் இருப்பாங்க, என்ன செஞ்சாலும் சரி தொழுகை விட மாட்டாங்க. எப்படிப்பட்ட சிந்தனை வந்தாலும் போ, நான் தொழுதுருவேன், நான் சுன்னத்தை தொழுதுருவேன், நான் நஃபீல தொழுதுருவேன், வித்திர தொழுதுருவேன், எல்லாத்தையும் தொழுவார்கள். இவங்கள்ட்ட எப்படி தெரியுமா சொல்லுவான், பத்தாது இன்னும் தொழு, இன்னும் நிறைய தொழு, இன்னும் நிறைய சுன்ன தொழு, இன்னும் நிறைய ஃபர்ல தொழு, நஃபீல தொழு, தொழுதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். தொழுதுக்கு அப்புறமா சொல்லுவான், தேவகோட்டையிலேயே ஒன்னே மாதிரி ஒரு இபாதத்சாலி யாருமே கிடையாது. நீ இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வணக்க வழிபாட்டுல ஈடுபடுறவன். யாராச்சும் ரமலான் தாண்டி வேற எப்பயாவது தஹஜ்ஜுத் தொழுவாங்களா? நீ டெய்லி தொழுதுகிட்டு இருக்கிய, உனக்கு இருக்கக்கூடிய ஒரு தொழுகை இபாதத்தை போன்ற யார்ட்டையுமே இல்ல. இப்படி நமக்குள்ள போடுவான். நமக்கு தோணும், ஆமா சரிதானே, யார் தொழுகிறா, நம்ம பார்க்கிறோம், லுகருக்கு வர கூட்டம் அசருக்கு வர்றது கிடையாது, ஜும்மாக்கு வர கூட்டம் அசருக்கு வரல, நம்ம எல்லா வக்துக்கு வந்துடுறோமே, நம்ம தான் மிகப்பெரிய தொழுகையாளி அப்படின்னு நம்மளை நினைக்க வைப்பான். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் எதையாவது ஒன்றை சொல்லி நம்மை வழிகெடுப்பதற்கான அனைத்து வேலையிலும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த ஷைத்தானை பற்றிய சிந்தனைகள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் குறைந்து கொண்டே வருகிறது. யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடி இருக்கிறோமா? குர்ஆனை திறந்தா மட்டும் தானே வந்துடும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சின்ன வயசுல இருந்து சொல்லி 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 பழக்கப்பட்டுருச்சு. ஆனால் இன்றைக்கு நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தானுக்கு நம்மளே சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படி தெரியுமா, நபிகளார் சொன்னாங்க, நீங்கள் உணவை உண்ணும் பொழுது இறைவனினுடைய பெயர் நினைவு கூறப்படாமல் உண்ணக்கூடிய உணவில் ஷைத்தான் பங்கு கொள்கிறான். எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறோம்? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நேரத்தையும் நான் பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடுறேன், வாய்ப்பே கிடையாது. பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டீங்கன்னா பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி சொல்லுங்க, அதையும் சொல்வது கிடையாது. ஷைத்தான் பங்கு கொள்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மை வழிகெடுப்பதற்காக, நம்மை நாசமாக்குவதற்காக வந்த ஷைத்தானுக்கு நாமே தினந்தோறும் சாப்பாடு அளித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது இறைவனை நினைவு கூர்ந்துட்டு போங்க, இல்லாட்டி அங்கேயும் ஷைத்தான் பங்கு கொள்கிறான். நம்ம ஷைத்தானுக்கு தங்குறதுக்கு வீடு கொடுக்கிறோம். நமக்கு எவ்வளவு பெரிய நல்ல மனசு பாத்தீங்களா? நம்ம நாசமாக்குறதுக்கு வரக்கூடிய ஷைத்தானுக்கு உண்பதற்கு உணவு கொடுக்கிறோம், தங்குறதுக்கு இடம் கொடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு நம்ம காலை வாரி விட்டு போயிடுவோம். இறுதி நேரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில என்ன நடக்கும்? இறைவன் திருமறை குர்ஆன்ல பேசும் பொழுது வகால ஷைத்தான் இறுதி நேரத்துல இப்படி சொல்லுவானா, இதா குலியல் அம்ர், ஒட்டுமொத்த காரியங்களும் முடிக்கப்பட்டு மறுமை நாள்ல நரகவாசி எல்லாம் போய் ஷைத்தான்ட நிப்பாங்க. இப்ளீஸ்ட, உன் பேச்சை கேட்டுதான் நாங்க இங்க வந்துட்டோம், இந்த நரகத்துக்கு வந்ததுக்கு உன்னை தாண்டி வேற யாருமே காரணம் இல்ல, நீ தானே எங்களை இப்படி கெடுத்துட்ட. எல்லா மக்களும் போய் ஷைத்தான்ட போய் நிப்பாங்களாம். ஷைத்தான் அழகான வாசகத்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? திருமறை குர்ஆன் பேசுகிறது. அவன் பேசும் பொழுது, இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக், அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தான், உண்மையான வாக்குறுதி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். நீங்க நன்மை செய்யுங்க, அதிகமா நன்மை செஞ்சிட்டீங்கன்னா சொர்க்கம் போயிருவீங்க. தீமையை செய்யாதீங்க, தீமை அதிகம் செஞ்சிட்டீங்கன்னா நரகம் போயிருவீங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ் உண்மையான வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தான். ஓ வாத்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். நன்மைலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம். தீமை செய்யறதுனால என்ன ஆயிரப்போகுது? நானும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். அஹ்லஃப்துக்கும், உங்களுக்கு நான் மாறு செஞ்சுட்டேன். அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி கொடுத்தான்பா, அதை நீங்க பின்பற்றல. நானும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன், அந்த வாக்குறுதிக்கு நான் மாற்றமாக நடந்து விட்டேன். ஒமா அலைக்கும் பி சுல்தான், உங்க மேல எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நானா நீ புகை புடின்னு சொல்லி ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சு நானும் உன் வாயில வச்சு விட்டேன், நான் வைக்கல. வாப்பை மதுபானம் குடிக்க உன் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு பாருக்கு நான் போனா, உனக்கு ஊத்தி உன் வாயில நான் ஊட்டி விட்டேன், நான் செய்யல. எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரே ஒரு அதிகாரம் என்ன தெரியுமா? நான் உன்னைய அழைச்சேன், அவ்வளவுதான். உன்கிட்ட சொல்லி பார்த்தேன், மதுபானம் பருகுப்பா நல்லா இருக்கும் சொன்னேன், நீ பாட்டுக்கு என் பின்னாடி வந்துட்ட. எனக்கு உடனே பதில் அளிச்சிட்டியே. எனக்கு இருந்த ஒரே ஒரு அதிகாரம், நான் உன்னை அழைத்தேன், நீ எனக்கு பின்னாடி வந்துட்ட. நீ தானே வந்த. ஏராளமான நபர்கள் சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க, அவங்க பின்னாடி போயிருக்கலாம்ல.
நீயாகத்தானே என் பின்னால் வந்தால். லா தலூமுனி ஃபலூமு அன்ஃபுஸக்கும், என்னை திட்டாதீங்க, உங்களை நீங்களே திட்டிக்கோங்க. ஏன் மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அதிகாரம் இருந்தது, நான் சொல்றது செய்யவும் நீங்க செஞ்சிருக்கலாம், செய்யாம நல்வழியின் பக்கம் போயிருக்கலாம். நல்வழியின் பக்கம் போகாம ஏன் பின்னாடி வந்தது உங்க தப்பு. இப்ப வந்து ஏன்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னைய திட்டாதீங்க, உங்களை நீங்களே திட்டிக்கோங்க என்று ஷைத்தான் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருப்பான். இது அனைத்துமே நமக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அல்லாஹ் நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும், நரகவாதிகளாக யாரோ ஒருத்தர் மாறி ஷைத்தான் போய் இப்படி கேட்கும் போது ஷைத்தான் இதே வார்த்தை நம்மள்ட்ட சொன்னானா நமக்கு என்ன தோணும்? நம்ம எந்த அளவுக்கு இருந்திருக்கிறோம்? இப்படித்தான் ஷைத்தான் சொல்லுவான்னு உலகத்துல இருக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ் அப்பயே நம்மளை எச்சரிச்சுட்டானே, தெரிஞ்சு நம்ம ஷைத்தானுக்கு பின்னாடி வந்து இந்த வாக்குறுதி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே என்கின்ற சூழல் நமக்கு ஏற்பட்டால் நாம் எந்த அளவிற்கு ஒரு முட்டாளாக இருப்போம்? தெரிஞ்சிருச்சு, எவ்வளவு பெரிய துரோகியும் தெரிஞ்சிருச்சு, எவ்வளவு பெரிய எதிரியும் தெரிஞ்சிருச்சு, அவன் பின்னாடி போனா எங்க போவோன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கோமே. யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நேரத்திலும் ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்கான ஏராளமான வலைகளை விரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஷைத்தான் இடத்திலிருந்து நாம் பாதுகாவல் பெற்று அவனை விட்டு நாம் தவிர்ந்திருக்காமல் அவன் பின்னாடியே சென்றோம் என்றால் நாளைக்கு நிச்சயம் அவனோடு சேர்ந்து நாமும் நரகில் கருகுவோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஷைத்தானினுடைய ஊசலாட்டங்களில் இருந்து இறைவனிடத்தில் பாதுகாவல் பெற்றவர்களாக நாமும் நம்முடைய சந்ததியர்களும் அனைத்து மக்களும் இறைவனின் பக்கம் திரும்பக்கூடிய நற்பாக்கியத்தை ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, சென்ற உரையில் ஷைத்தானிடத்திலிருந்து இறைவனிடத்தில் நாம் அதிகமாக பாதுகாவல் தேட வேண்டும் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். உண்மையிலேயே ஷைத்தானிடத்திலிருந்து அவனை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொண்டோமேயானால் இம்மை வாழ்க்கையும் நாளைக்கு மறுமை வாழ்க்கையும் நிச்சயம் நமக்கு ஒரு நலவான ஒரு வாழ்க்கையாகத்தான் அமையும். ஷைத்தான் நம்மளை எப்படி வழிகெடுக்கிறான் அப்படிங்கறது தெரியாமலே நாம் வழிகேட்டிற்கு சென்று விடுவோம். இதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா, இப்பொழுது ஒரு ஜும்மா உரையே முடிஞ்சிருச்சு. முதலாவது உரை நிறைவு பெற்று இரண்டாவது உரையில நாம் அனைவரும் அமர்ந்து இருக்கிறோம். இந்த நேரத்துல கூட ஷைத்தான் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பான்னு கேட்டா கிடையாது. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நம்ம பயான் பேசி இருக்கிறோமே, அரை மணி நேரத்துல 10 நிமிஷம் இங்க இருந்த ஆட்கள் கூட அதிகமாக கிடையாது. நம்ம இங்கதான் இருப்போம், நம்முடைய உடல் இங்கதான் இருக்கும், நம்முடைய பார்வை நேரா இருக்கும், ஆனா சிந்தனை எல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அதை கேட்கிற மாதிரியே இருக்கும், ஆனா ஷைத்தான் நம்மளை கேட்க விட மாட்டான். திடீர்னு பயான் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம கேரளான்னு சொல்லியிருப்போம், உடனே நம்ம கேரளாக்கு போயிருவோம். கேரளாக்கு ஒரு தடவை நான் டூருக்கு போனேன், அப்ப அப்படி நடந்துச்சு, இவங்க கூட எல்லாம் டூருக்கு போனேன், ஜும்மா தொழுவ முடிச்சுட்டு போய் அவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி பேசணும். இப்படி நம்முடைய சிந்தனை எல்லாம் எங்கேயோ போயிடும். இப்படி நம்ம ஒவ்வொரு நேரத்தை எடுத்து பார்த்து ஒரு இபாதத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்து இந்த இபாதத்துல நம்முடைய பங்களிப்பு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே நமக்கான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிடும். நம்ம எவ்வளவு நேரம் அல்லாவை சார்ந்திருந்தோம் அல்லது ஷைத்தானுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிந்து விடும். தொழுகை இதற்கு முன்பாக ஒரு உதாரணமாக சொல்லியிருந்தோம். தொழுகையினுடைய ஆரம்பம் எங்கே தெரியுமா? தொழுகையினுடைய ஆரம்பம் நம்ம சஃப்ல ஜாயின் பண்றது. அந்த சஃப்பை நாம் சரியாக அமைத்துக் கொண்டாலே, ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, நீங்கள் சஃப்பை சீர்படுத்துவது தொழுகையை சீர்படுத்தக்கூடிய காரியங்கள்ல ஒன்று. அப்ப அந்த சஃப்ல நம்ம சீராக இல்லை என்றால் தொழுகையும் நம்ம இடத்தில் சீராக அமைந்து விடாமல் போய்விடும். பல மக்களுக்கு இன்றைக்கு சஃப்ல ஜாயின் பண்றது கூட சரியான முறையில புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்படுவது கிடையாது. முதலாவதாக நிக்கிறாங்கன்னா இமாமுக்கு பின்னாடி நிக்கணும், அதற்கு அடுத்தபடியாக இரண்டு பக்கமும் சமமாக நிக்கணும். ஒரு சில நேரம் பார்த்தா ரைட்லயே நிறைய ஆள் போயிருவாங்க, ஒரு சில நேரம் பார்த்தா லெப்ட்லயே நிறைய ஆள் போயிருவாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் எப்படின்னா ஃபேன் எங்க இருக்கோ அங்கே போய் நிற்போம் என்று போய் நிற்பது. சஃப்புகளை சரியாக அமைத்துக் கொள்ளாத ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகிறது. தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள். ஒருவேளை இடைவெளியை விட்டு நின்றீங்கன்னா ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் ஆடு புகுற மாதிரி புகுந்துட்டு போயிடுவான். இங்க ஒரு மாடு போற அளவுக்கு கேப் விட்டு பல மக்கள் நிற்கிறார்கள். இரண்டாவது சஃப்ல சேர சொன்னோம்னா பாதி மக்கள் இங்கிட்டு பாதி மக்கள் அங்கிட்டு, நடுவுல கேப் யாருக்கு விட்டுருக்காங்கன்னு தெரியாது. இப்படி ஒரு சஃப்பை பேணுவதில் இருந்து இதெல்லாம் சின்ன காரியமா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சின்ன சின்ன காரியங்களின் மூலமாகத்தான் நம்முடைய பெரிய பெரிய அமல்கள் எல்லாம் நாசமாக்கப்படுகிறது என்பதை சிந்திக்காமல் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்ன இறுதியாக ஒரே ஒரு செய்தியை நினைவு கூறிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதன் தூங்கும் பொழுதும் அவரினுடைய தலைமாட்டில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போட்டு வைக்கிறான். 3 முடிச்சுனா கயிறு கிடையாது,
ரசூலா ஒரு இலக்கிய நயத்துல சொன்னது 3 முடிச்சுகள் போடப்படுகிறது. அவர் எந்திரிச்சிட்டாருன்னா முதலாவது முடிச்சு அவிழ்ந்துரும், அவர் ஒளி செஞ்சிட்டாருன்னா 2வது முடிச்சு அவிழ்ந்துரும், அவர் எந்திரிச்சு தொழுதுட்டாருன்னா 3வது முடிச்சு அவிழ்ந்துரும். 3 முடிச்சையும் நீங்க அவிழ்த்துட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க ஷைத்தான்ட்ட இருந்து நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. ஒரு சுறுசுறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். ரசூலா சொன்ன வாக்குறுதி. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்க 3 முடிச்சை அவிழ்க்காமல் இருந்தீங்கன்னா உங்களினுடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். ரசூலா சொன்ன வார்த்தை. தினந்தோறும் 3 முடிச்சுகள் போடப்படுகிறது. எத்தனை பேர் 3 முடிச்சு அவிழ்த்துக்கிட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. எந்திரிச்சிட்டோம்னா ஒண்ணு செஞ்சுட்டு தொழுதுருவோம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் எந்திரிப்பதில் தான் மிகப்பெரிய ஒரு போராட்டம். அல்லாஹ் அடிக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் தொழுகைக்கு, ஆனா அந்த 5 நிமிஷம் நமக்கு 1 மணி நேரம் மாதிரி தெரியும். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு போய்க்கலாம். ஒழுதானே, ஒழுலாம் 10 செகண்ட்ல செஞ்சிடலாம், இன்னும் நமக்கு நிறைய நேரம் இருக்கு, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நினைச்சு தூங்கிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ட்ரெயினை பிடிக்க போற நேரத்துல சொல்லுவோமா, தூங்கிட்டு இருக்கிறோம், 5 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துடும், பரவாயில்ல பொறுமையா எந்திரிச்சு போவோம், இருக்க மாட்டோம். ட்ரெயின் வரக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடும். மித்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம ஈடுபாடோடு இருப்போம். ஆனால் தொழுகை, இபாதத், இது போன்ற காரியங்கள்ல தான் நம்மிடத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கிறது. 3 முடிச்சுகளை அவிழ்க்காதவர்களினுடைய காதுகள் ஷைத்தானிற்கான கழிப்பிடமாக இருக்கிறது. எத்தனை நபர்களினுடைய காதுகளில் தினந்தோறும் ஷைத்தான் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறான், யோசித்து பாருங்க. சாதாரண காரியமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த 3 முடிச்சு அவிழ்த்துட்டா அன்னைக்கு ஃபுல்லா ஷைத்தான் இருந்து பாதுகாவல், சுறுசுறுப்புடன் இருக்கலாம் என்கின்ற செய்தியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த செய்தியை நாம் நல்லபடியில புரிந்து வைத்திருந்தோம் என்றாலே தினந்தோறும் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெற்றலாம். ஒவ்வொரு நாளும் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாவல் பெற்றால் அவனினுடைய ஊசலாட்டங்களில் இருந்து தப்பித்து இம்மை வாழ்க்கையையும் நாளைக்கு மறுமை வாழ்க்கையும் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஷைத்தானினுடைய பிடியில் இருந்து தப்பித்து இறைவனையும் இந்த மார்க்கத்தையுமே சார்ந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மில் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.